கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை தியானம் செய்ய தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பைக்காக ஜெபித்து ஒவ்வொரு நாளும் தேவன் வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை செய்து முடித்து கொள்ள நம்மளை தேவன் வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்தி, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்து வருவதற்காக நன்றியும் செலுத்தி, இந்த நாள் தேவன் வைத்திருக்கிற நல்ல நாளுக்காக தேவன் நம்மளை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறதுனால நம்மளை இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் நடத்துகிற தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்தி, பிதா குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுத்து ஒப்புக் கொடுக்கிறேன். என்னுடைய பலவீனமும் எதுவும் இல்லை. தேவன் கொடுத்த நல்ல ஈவுக்காக நன்றி செலுத்தி, தேவன் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையினாலே தேவன் இந்த நாளை காண செய்த தேவன், இந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தேவன் வழிநடத்த தெரிந்து கொண்ட தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நன்றி ராஜா. நன்றி. இன்றைக்குண்டான தியான பகுதிக்கு செல்வதற்கு முன்னாடி தேவன் வைத்திருக்கிற நல்ல கிருபையை எண்ணி ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உண்டான தலைப்பில் தியானம் செய்வோம். இதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தில் இருந்து தியானம் செய்வோம். தலைப்பு நான் தேவனுடைய பிள்ளை என்ற தலைப்பிலே தியானம் செய்வோம். என் அருமை சகோதர சகோதரியர்களே, இனிய காலை வணக்கம். தொடர்ந்து தியானம் செய்வோம். எத்தனையோ விதமான இந்த உலகத்திலே பிள்ளைகளை இருக்கிறார்கள். தாயை தகப்பனுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இப்படி அன்பு கூறுகிற பிள்ளைகள், அனாதி பிள்ளைகள், இப்படி பலவிதமான பிள்ளைகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் இருந்து வேர் பிரித்து எடுத்து தன்னுடைய பிள்ளையாக சொல்லுகின்ற வேத வசனத்தின் அடிப்படையில் இந்த சத்தியத்தை வேத வசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதத்தில் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய அர்த்தம் என்ன, அதனுடைய ருசியை நம்ம அறிய வேண்டும் அல்லவா? அந்த ருசியை அறிய நல்ல வாய்ப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். அதில் இன்றைக்கு தியானம் செய்வோம். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12 வசனத்தை கேட்போமா? மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகள், இனிய காலை வணக்கம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ என்று நிற்க வைத்து பேசுகிறார். அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த உலகத்தில் எல்லாம் படைத்தான் மனிதனுக்காக, மனிதனை
தனக்காக படைத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்கிறது. அதுபோல தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே எல்லாம் மனிதனை படைத்து ஆண்டுகொள் என்று சொன்ன தேவன், ஆனால் தன்னுடைய பிள்ளைகளை என்னுடைய பிள்ளைகள் என்று உரிமையோடு நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம அழைக்கிறோமோ அதுபோல அவரும் இந்த உலகத்தை படைத்து பொதுவாக கொடுத்திருந்தாலும் என்னுடைய பிள்ளைகள் என்று வேத வசனத்தின் அடிப்படையில் கூப்பிடுகிறார். அப்படிதான் 3 விதமான செயல்கள் இந்த வார்த்தைகளிலே இருக்கிறது. இதை இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி யோவான் சுவிசேஷன் பிறந்து சாட்சி கொடுக்கிறார். அப்புறமா இயேசு கிறிஸ்து இந்த வேத வசனத்தை பேசினதை இயேசு கிறிஸ்து கூட இருந்த யோவான் இதை எழுதுகிறான். இப்போ 3 விதமான பேர்களும் இந்த இடத்துல சாட்சியாக நம்மளுக்கு வைத்திருக்கிறார்கள். ஒரு மினிஸ்டர் வராங்க என்றால் அந்த ரோடு போக வேண்டிய ரோட்டை ஆயத்தப்படுத்தி அந்த இடத்துல எப்படி அந்த போக வேண்டிய இடம் வரைக்கும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்கிறாரோ அதுபோல யோவானுடைய 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்து பிறந்து பரலோகத்தின் ராஜ்யத்தை பற்றி பேசி அவன் சாட்சி கொடுத்து யோவான் அன்றைக்கு இயேசு கூட இருந்த யோவான் கவனித்து இதை இப்போது நம்மளுக்கு இயேசு கூடவே மார்பின் மேலே சாய்ந்திருந்த யோவான் சாட்சி கொடுக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளைகளாக முடியாது. என்னுடைய பிள்ளைகள் தான் நான் அன்பாக இது என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பேர பிள்ளை என்று நான் உரிமையோடு சொல்ல முடியும். அதுபோலதான் அருமையான தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தின் அடிப்படையிலையும் 6024 வருடங்களாக மறைந்திருக்கிற ஆதியாகம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆராய்ந்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த கடமையில நம்ம என்ன என்றால், இந்த மனு உலகம் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் நம்ம நிச்சயமாக இந்த மாம்ச சரீரத்தை விட்டு பிரிய போகிறோம். அந்த பிரியிற நாள் நம்ம எந்த இடத்துக்கு போக வேண்டும் என்றது வேத வசனம் சத்தியம். இப்போது நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். நானும் அப்படி இருந்தேன். இப்போது என்னுடைய பிள்ளைகளும் அப்படி இருக்கிறார்கள். ஆனால் நிரந்தரம் இல்லையே என்று யோவான் ஸ்நானகன் மூலியமாக பேசின வார்த்தையை, இயேசு கிறிஸ்து பேசின வார்த்தையை யோவான் 1 அதிகாரத்தில் பேசுகிறார். மற்றொரு முறை கேட்போமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உலகத்திலே எல்லா பிள்ளைகளையும் எல்லோருமே அப்பா அம்மா என்று கூப்பிடலாம். ஆனால் எந்த ஒரு தாய் தகப்பனும் அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுக்குத்தான் முக்கியம். கோழியுடைய குஞ்சுகள் கோழிக்குத்தான் முக்கியம். காக்காவுடைய குஞ்சுகள் காக்காக்குத்தான் முக்கியம். அதுபோல வீர் பிரிக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய கட்டளையின் பிரகாரம் நடக்கிற பிள்ளைகளுக்குத்தான் அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை கடவுள் கொடுக்கிறார். அப்போஸ்தலர் பவுல் மிக அருமையாக சொல்லுகிறார். அதுபோல தேவ பிள்ளைகளே, வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொள்ள நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாட்களை ஒரு நாள் குறைத்து ஒரு நாள் கூட்டி கொடுக்கிறார்.
ஒவ்வொரு நாளும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். அந்த ஸ்கூல்ல போய் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலக ரீதியான எப்படி வாழ வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்கள் இருக்கிறார்கள், என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார்கள். அம்பேத்கராக இருக்கட்டும், காந்திஜியாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் நம்மளுக்கு சாட்சியாக இருக்கிறார்கள். ஆனால் அவங்க இப்போது இல்லை. ஆனால் அவங்களை நினைவு கூறுகிறோம். அது போலதான் ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம நல்லது கெட்டது அனைத்துமே நம்ம முன்னோர்கள் செய்த தவறுகள் அனைத்துமே இதுல இருக்கிறது. நன்மை இருக்கிறது, எப்படி நடக்க வேண்டும் என்றது இருக்கிறது. ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொண்டு நம்ம நடக்க வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். அதுக்குதான் சொல்கிறார் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் மனிதனுடைய வித்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ராட்சசருடைய வித்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள், சர்பத்தின் வித்தின் பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 விதமான மனிதர்கள் இந்த மன உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் யார் என்றதை ஒவ்வொரு மனிதனும் இந்த மன உலகத்தில் பிறந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அந்த பாதையில நடக்க வேண்டும் என்றது தேவனுடைய சித்தம். வெளிச்சம் இருக்கும் போதே நீ சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து விடு. இருள் 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம். இது ஏன் வைத்திருக்கிறார்? ஒரு ஆண் பெண், ஒரு சூரியன் சந்திரன், ஒரு நெருப்பு நீர், எல்லாமே 2 கடவுள் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தை நீ என்னதான் நீ ஆதாயம் படித்துக் கொண்டாலும் உன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்திக் கொண்டால் உனக்கு லாபம் என்ன என்று வேதம் சொல்கிறது. அருமையான சகோதர சகோதரியர்களே, இருக்கிற நேரத்தை வீணடித்துக் கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்க வேண்டும் என்றதுதான் கடவுளுடைய சித்தம். 13ஆம் வசனத்தை கேளுங்கள். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். புரிகிறதா தேவ பிள்ளைகளே? மாம்சமாகி புரிகிறதா? அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று வேதம் சொல்கிறது. ஏன் இந்த வார்த்தை சொல்கிறார்? மாம்சமாகி பிறக்கிற, ரத்தத்தில் பிறக்கிற, அதுதான் தண்ணில ஜீவன் உண்டு, ரத்தத்தில் உயிர் உண்டு. இந்த உயிரும் ரத்தமும் ஜலமும் ஒரு நாள் இந்த சரீரத்தில் செயல்படாமல் போய்விட்டால் அடுத்த நொடி பணம் என்று இந்த உலகம் நம்மளை சொல்கிறது. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுடைய ஆவி ஆத்மா செயல்பட்டு கொண்டிருக்கும். எப்பொழுது நம்மளுடைய ஆவி ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு பிரிகிறதோ அன்றைக்கு இந்த சரீரம் முடிந்து போய்விடும். இந்த சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட இந்த மன உலகத்தின் ஓட்டத்தை முடித்து மண்ணுக்கு போய்விடும். ஆவி ஆத்மா ஒரு காலமும் அழிவில்லை. இந்த அழிவாத நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளதான் இப்படிப்பட்ட உலகம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் சொல்கிறார், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்று சொல்கிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானத்தை எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் பெற்றெடுத்து எப்படி ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டில் வைத்துக் கொண்டால் அந்த பிள்ளைகள் ஞானத்தை பெற்றுக் கொள்வார்களா? இல்லை அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வார்களா? அவங்க ஞானத்தில் வளர வேண்டும் என்றால் இந்த உலக ரீதியாக ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டும். 20 வருடங்கள் 25 வருடங்கள் அவங்க படிக்க வேண்டும். அது கூட வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண்கள் அனைவரும் சேர்ந்து இந்த சத்தியத்தை தியானம் செய்ய வேண்டும். அதுதான் நடக்கும் போதும் அமரும் போதும் உட்காரும் போதும் எழுந்து கொள்ளும் போதும் இரவும் பகலுமாக அவர் வேத வசனத்தில் தியானம் செய்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறது. அதுபோல அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு நம்மளுக்கு சொந்தம் இல்லை. ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நம்ம போக வேண்டும். ஆனால் நம்ம சொந்த வீட்டுக்கு போக வேண்டும் அல்லவா? நானும் என் ஒரு
5 நாட்கள் பெங்களூரில் இருந்து மைசூர் ஊட்டி பகுதிக்கு போனேன். நானும் என் மனைவியும். எங்கே போனாலும், எங்கே ரூம் எடுத்து தங்கினாலும் அந்த இளைப்பாறுதல், சமாதானம் எங்களுக்கு இல்லை. ஏதோ அந்த இடத்துல அந்த கடவுள் படைப்புகளை ருசிக்க, ரசிக்க, மாம்ச இச்சைகளுடைய ஆவி ஆத்மாவில் களி கூற வேண்டும் என்று போனோம். ஆனால் கடவுள் படைப்பை பார்க்கும்போது, அந்த ஊட்டியிலிருந்து மேட்டுப்பாலம் வரைக்கும் ட்ரெயினில் போகிற டிக்கெட் கிடைத்ததுனால மேட்டுப்பாலம் வரைக்கும் நான் போனேன். கடவுளுடைய படைப்பை ஒவ்வொரு அணுவாக நான் ருசித்தேன். அந்த ருசித்தேன் என்றால் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும்போதுதான் அவருடைய படைப்புகளை வானத்தின் கீழே, பூமியின் மேலே, இப்படிப்பட்ட மாய உலகத்தில் இப்படி அருமையாக இயற்கையை கொடுத்து உலகம் முழுவதுமாக இருக்கிறதே, மனிதனுக்காக கொடுத்திருக்கிறாரே, அதை ருசிக்கும் போது கடவுளுடைய படைப்புகளை ருசிக்கிறோம், ரசிக்கிறோம். நம்மளுடைய ஆவி ஆன்மா செயல்பட இதெல்லாம் வைத்திருக்கிறார் என்று. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? கடவுள் படைத்த அதை நம்ம ஆராதித்துக் இருந்தவன் நான். இப்போது அதை படித்த கடவுளை, ஜீவனுள்ள கடவுளை ஆராதித்துக் கொண்டிருக்கிறதுனால தான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 45 வருடங்கள் உலக ரீதியாக வாழ்ந்தவன் நான். தெரியாது, சத்தியம் என்ன என்று தெரியாது. தெரிந்த பிறகுதான் இதுதான் நான் பெற்ற இன்பத்தை பிற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று எடுத்து இன்றைக்கு உங்கள் மத்தியில சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இரத்தத்தினால, மாம்சத்தினால பிறந்த இந்த சரீரம் ஒரு நாள் இந்த மன உலகத்தை ஓட்டத்தை முடித்துவிடும். ஆனால் என்ன சொல்கிறார்? தேவனாலே பிறந்தவர்கள். இதை நான் இப்போது அந்த பயணத்தை ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் படித்த அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வாழ்கிறேன். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறேன். என் செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சிந்தியுங்கள். 14ஆம் வசனத்தை கேட்போம். வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அருமையான பிள்ளைகளே, இங்க சொல்கிறார் தேவன் 4000 வருடங்களாக எத்தனையோ தீர்க்கதரிசிகள் மூலியமாக 39 புஸ்தகத்தை எழுதி வைத்திருக்கிறார். பழைய உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. ஆனால் 4000 வருடங்களாக இந்த உலகத்தில் இருக்கிற அதிபதியை ஜெயிக்க மனிதனால முடியாததுனாலதான் அவரே இறங்கி வந்து 33 வருடம் மனிதனாக பிறந்து அந்த ஊழியத்தை செய்து முடித்து இப்படிப்பட்ட அப்படிப்பட்ட அவமானம் அவர் பட்டிருக்கிறார். துப்பி இருக்கிறார்கள், அடித்திருக்கிறார்கள், துன்பப்படுத்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்த தேவனை மாம்ச ரீதியாக வந்த பிறகு அவருடைய தோற்றம் ஒன்றும் அவ்வளவு அருமையாக ஒன்றும் இருக்கவில்லை. சாமான நம்மளை போல மனிதனாக வந்ததுனால யாரும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுக்குதான் இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியில சொல்வார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன், அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுதான் இங்க ரிப்பீட் பண்ணுகிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி, இந்த படித்ததெல்லாம் படித்தான் மனிதனுக்காக. அந்த மனிதனை கடவுளுக்காக படித்தாலும் மனிதனால செய்ய முடியாத காரியங்களை தேவனே இறங்கி வந்து 14ஆம் வசனத்தில் யோவான் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி வந்தாரா? 2024 வருடங்களுக்கு முன்னாடி செய்த ஊழியம் கல்வாரி சிலுவையிலே அறியப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? இல்லை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தின் பிரகாரம் இந்த உலகத்தின் அதிபதி இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு
இருக்கிறீர்களா என்றதை நீங்கள் சிந்தியுங்கள் தேவ பிள்ளைகளே. கல்வாரி சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே உங்களுக்கு நித்திய ஜீவன். இல்லை, இந்த மனு உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நித்தியமாக அவன் கூட நீங்களும் இருக்கலாம். இந்த மனு உலகத்தில் பாடுகள் உண்டு, ஒவ்வொரு மனிதனுக்கும் பாடுகள் உண்டு. ஏனென்றால் அவர் சொன்னது அதுதான், இயேசு சொன்ன மார்க்கத்தில் நடங்கள், மதத்தில் அல்ல. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், என்னது? கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் என்று சொல்கிறார். சத்தியம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நிச்சயமாக பலன் கொடுக்கும். பொய்க்கு பிதாவாக இருக்கிற இந்த மனு உலகத்தில் இருக்கிறவனை நீங்கள் பெற்றுக்கொண்டால் ஒரு பொய்க்கு 1000 பொய் சொல்லிக்கொண்டு உங்களுடைய வயிற்று பொழப்பு தான் நடக்கும். ஒரு காலம் நீங்கள் நித்திய ஜீவனை பெற முடியாது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அவருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு வசனத்தை வார்த்தையாக ஏய்த்தாக அறிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணினார். 45 வருடங்கள் இந்த ஆவியை ஆத்மா சரீரம் என்னை படைத்த தேவனுக்கு நான் கொடுக்கவில்லை. இந்த உலக ரீதியாக வாழ்ந்து கொண்டு மலைகள் குன்றுகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ கடவுள் படைத்த பொருட்களுக்காக ஓடி அலைந்து கொண்டிருந்தேன். எனக்கு சமாதானம் கிடைக்கவில்லை தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு 2014 வருடத்தில் இருந்து 11 வருடங்களாக இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்தில் இருக்கிறேன். பாடுகள் மத்தியிலே இருந்தாலும் என்னுடைய சமாதானம் தோடு இருக்கிறேன். என் சரீரத்துக்கு தான் பாடுகள், என் ஆவிக்கல்ல. நான் பெற்ற இன்பத்தையே யோவான் சொன்னதையும் இயேசு கிறிஸ்து சொன்னதை நான் பெற்றுக்கொண்டு வருகிறேன். அதுதான் இப்பொழுது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்க நான் ஆயத்தப்பட்டதனால்தான் என் செய்தியை கேட்கிற பிள்ளைகளையும் வேத வசனத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அவருடைய மகிமையை கண்டோம், நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய யூடியூப்ல 1 வருடத்துக்கு முன்னாடி எந்த ஒரு சபையிலும் எங்கேயுமே நான் சாட்சி சொன்னதில்லை. ஒரு இந்து சகோதரன் கேட்டதனால என்னுடைய சாட்சியை என் யூடியூப்ல 1 வருடத்துக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்கிறேன். 4 பாகம் இருக்கும். அந்த செய்தியை கேட்டு பாருங்கள். சங்கீதம் 37 அதிகாரத்திலிருந்து எடுத்து என்னுடைய சாட்சி என்று பகிர்ந்து கொண்டிருப்பேன். பாருங்கள், அவருடைய மகிமையை கண்டேன். இப்போ நான் கண்டதுனாலதான் நான் உங்கள்கிட்ட பேசிக் கொண்டிருக்கிறேன். வேத வசனத்தின் அடிப்படையில் அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையா இருக்கிறது என்று. ஒரு தராசு எப்படி சமமாக இருக்கிறதோ அது போல பிதாவு கொடுத்த வேலையை செய்வதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த மனு உலகத்தில் வந்தார். ஒரு நொடி பொய்து அவரை கைவிட்டார் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது. அதுபோல ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனு உலகத்திலே நம்மளுக்கு பாடுகள் உண்டு. குடும்ப ரீதியாக, மனைவி பிள்ளைகள் மூலியமாக, சொந்தங்கள் பந்தங்களாக, ஊரு உற்றாரவர்களாக எல்லாத்தையும் நம்ம ஜெயித்து விட்டால் மறுபடியும் எல்லா பிள்ளைகளும் நம்மளை அண்டைக்கு வருவார்கள். நான் யார் என்றதை நம்ம கண்ணாடி முன்ன நின்றால் எப்படி நம்ம முகம் தெரிகிறதோ அதுபோல கடவுள் நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு நம்மளுடைய ஆவி ஆத்மாவை அவர் கரங்களிலே கொடுத்து விட வேண்டும். கொடுத்ததுனாலதான் உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன். கடவுளுடைய அன்பை ருசித்திருக்கிறேன். கடவுளுடைய வேத வசனத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆதியாக முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷ வரைக்கும் ஆராய்ந்து பார்த்து நலமானதை கொடுக்க தேவன் வைத்திருக்கிறார். ஒரு கிச்சன்ல தேவையான எல்லா ஐட்டம் இருக்கு. அதுக்கு தேவையான உணவை எடுத்து சமைக்க தேவன் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் 10, 20 வருடங்கள்
அந்த பெண் பிள்ளைகள் கற்றுக்கொண்டதுனால தான் சரளமாக அந்த சமையலை சமைக்கிறார்கள். அதுபோல அவருடைய சமூகத்தில் இரவும் பகலமாக இருந்து 10 வருடங்களாக நான் கற்றுக்கொண்டதுனால தான் இப்போ இது வேத வசனத்தின் வெளிச்சத்திலே உள்ளம் புறமுமாக என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உள்ளம் புறமுமாக பரிசுத்த படித்துக் கொண்டு உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். இது ஒரு நாளில் முடியுமா? சாத்தியமில்லை. ஒவ்வொரு படியாக நம்ம ஏறி வர வேண்டும், அங்கே நின்று விடக்கூடாது என்று வேதம் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இதே யோவான் 1 யோவான் புஸ்தகத்தில் என்ன சொல்லுகிறார் என்பதை வாசிப்போமா? 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள், எழுதிக் கொள்ளுங்கள். தேவ பிள்ளைகளே, என்னுடைய செய்தி கேட்கிற பிள்ளைகள் என்னுடைய சொல்லுகின்ற அதிகாரத்தையும் வசனத்தையும் எழுதி கொள்ளுங்கள், எழுதி கொண்டு தியானம் செய்யுங்கள். நான் ஏதோ சொல்லிவிட்டேன் என்றதை விட வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் நடந்து செயல்பட தேவன் உங்களை வழிநடத்துவாராக. 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கேளுங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 12, 13, 14 காட்டுகிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அவர் விரும்பித்து சொல்லுகிறார், நான் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று சொல்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கின்றேன், என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரார் என்று சொன்ன வேத வசனத்தை, வார்த்தையை இந்த இடத்துல நினைவு கூறுகிறோம். என் வழி இதுதான், என் கட்டளை இதுதான். இந்த கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட் இதுதான் கட்டளை. இந்த கட்டளையின் பிரகாரம் தான் இந்த கவர்மெண்ட்ல நம்ம எதையும் செய்ய வேண்டும். நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செய்ய இந்த மன உலகத்தில் நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு மட்டும்தான் அதிகாரம். யாரையும் தூசிப்பதுக்கோ கொலை செய்வதற்கோ இல்லை, இந்த உலகத்தின் இந்த மனம் உலகத்திலே நம்ம இஷ்டம் போல ஆடுவதற்கோ அதிகாரம் இல்லை. அதுபோல கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு சுமை இல்லை. தேவ பிள்ளைகளே, கடவுளை ஏற்றுக்கொள்வது ஒரு நொடி, ஆனா கடவுளை வழியில நடக்கிறது மரண தருவாயி மாத்திரம் நடக்க வேண்டும். புரிகிறதா? இதுதான் நான் எப்போதும் சொல்கிறது என் செய்திகளே, நான் பெற்ற இன்பம். ஒரு பேங்க்ல கம்மி வட்டிக்கு கொடுக்கிறார்கள் என்றால் ஒரு கஷ்டமாக இருக்கும்போது, பிரதர் அந்த இடத்துல போய் வாங்கிக் கொள்ளுங்கள், தேவையான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து ஒரு ரூபாய்க்குள்ளதான் வட்டிக்கு கொடுக்குறாங்க, உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும், எப்படியாவது அந்த கடத்தை தீர்த்து விடலாம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதுபோல இந்த ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 10 வருடங்களாக இரவும் பகலமாக கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தியானம் செய்வேன். ஆனால் இதை முற்றிலுமாக அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார். அந்த ஆயுசு நாட்கள் இருக்கும் வரைக்கும், என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போகிற வரைக்கும் தியானம் செய்வேன். அதுபோல நான் கொடுக்கிற செய்திகளை வேத வசனத்தின் வெளிச்சத்தில் நீங்கள் செய்திகளை கேளுங்கள். ஏதோ ஒரு சீரியலை போல, ஏதோ ஒரு இதை போல கேட்காதீர்கள். இதை பிடித்திருந்தால் பிற மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இன்றைக்கும் நான் ஒருவனாக இருந்துதான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். என் மனைவி பிள்ளைகளிடம் எனக்கு உதவி செய்வதில்லை. ஏனென்றால் அவங்களுக்கு இன்னும் இந்த வழியில வருவதற்கு, மதத்திலிருந்து மார்க்கத்துக்கு வருவதற்கு இன்னும் அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. அப்போது என் செய்தியை கேட்கிற பிள்ளைகளே, நீங்கள் எப்படி ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கென்று சபைகள் இருக்கிறது, உங்களுக்கென்று ஊழியக்காரங்கள் இருக்கிறார்கள், அனைவரும் இருந்தாலும்
வேத வசனம் அனைவருக்கும் பொதுவாக இருக்கிறது. ஆராய்ந்து பாருங்கள், எப்படி போதிக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பெற்றுக்கொண்டு செயல்பட தேவன் உதவி செய்வாராக. புரிகிறா? மற்றொரு முறை கேளுங்கள் அந்த வார்த்தையை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. 2000 வருடங்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து பிறந்து கல்வாரியிலே அறியப்பட்டு நம்மளுக்காக ரத்தம் சிந்தின தேவனை ஜீவன் இருக்கிறதுக்கு முன்னாடி அறிந்து கொண்டு அவர் பாதையில நடங்கள். படைத்த படைப்புகளை ஒரு நாளும் உங்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்காது. இந்த உலகத்தை படைத்த கடவுளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அதன் வழியில நடக்கும் போது இந்த கவர்மெண்ட்டுக்கு நோயின்றியா, ஒன்வேவா, ரூல்ஸ் ரெகுலேஷனா, ஒவ்வொன்றும் ஒரு இடத்தை வாங்க வேண்டும் என்றால் அதுக்கு முறையாக பதிவு செய்து அந்த முத்திரையை போடுகிறவர்களுக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அப்போதுதானே அது உன் சொத்தாகிறது. இல்லை போய் விதான் சோதாவை என் பேர்ல எழுதி கொடுன்னு கேட்க முடியுமா? கொடுத்துருவாங்களா? அதுபோல நீங்கள் நடக்க வேண்டும். உன்னுடைய ஆவி ஆத்மாக்கு நீதான் பொறுப்பு. உன்னுடைய சரீரத்துக்கு நீதான் சாப்பிட வேண்டும், நீதான் தண்ணி குடிக்க வேண்டும், உன்னுடைய ரத்தத்தை பரிசுத்தமாக நீதான் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல உன்னுடைய ஆன்மாக்கு நீதான் பொறுப்பு. சொல்லுகிறார், இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற வரைக்கும் இந்த உலகமே போதும் என்று இருந்து மரித்து நித்திய நித்தியமாக இந்த உலகத்தின் அதிபதி கொட்டை இருக்க போகிறீர்களா? இல்லை என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து நம்மளுக்கு கொடுத்து இந்த உலகத்தின் அதிபதி ஒரு நாள் முடிவுக்கு வருகிறாரே, அந்த முடிவில இருந்து நித்திய ஜீவனை பெற்ற தேவனை ஒருவரே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர், ஒருவரே பரலோகத்துக்கு போனவர், அவருடைய வழியில நடந்து உங்களுடைய ஆவி ஆத்மாவை காத்துக்கொள்ள போகிறீர்களா என்றதை நீங்கள் சிந்தியுங்கள். எல்லாம் பொதுவாக இருக்கிறது. 2ஆம் வசனத்தை கேளுங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். சாட்சி கொடுக்கிறாங்க. யோவான் சாட்சி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல சாட்சி கொடுக்கிறார். அவர் வாழ்ந்த காலத்துல கூடவே இருந்து 12 சிஷ்யர்களும் அநேக சிஷ்யர்களை ஏற்படுத்தி உலகம் முழுவதுமாக சத்தியத்தை பரப்பின இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அது உண்மை சத்தியம் என்று சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று யோவான் 8:32 பிரகாரம் அறிந்ததனால உங்களுக்கு சாட்சி கொடுக்கிறேன். 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எல்லா மனிதர்களும் சத்தியத்தை அறிய வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொன்ன அப்போஸ்தலர்கள் பவுல் மூலியமாக அறிந்து கொண்டதனால்தான் ரசித்து உங்கள் மத்தியில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சத்திய வேதத்தை எடுத்து அப்படியே உங்கள் முன்னாடி நான் உட்காரவில்லை. தேவ பிள்ளைகளே, எத்தனையோ பாடுகள் மத்தியில நான் வாழ்ந்துதான் வந்து கொண்டிருக்கிறேன். இயேசு சொன்னது அதுதான் மார்க்கம். இந்த உலகத்தில் என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை உண்டு, ஆனால் அதை மேற்கொள்ள தேவன் வழி நடத்துவார், நடத்திருக்கிறார், நடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மாம்ச ரீதியாக பிரச்சனை அன்றி என் ஆவிக்கு ஒரு நாளும் பிரச்சனை கொடுத்ததில்லை. இந்த மலை உலகத்தின் அதிபதிக்கு என்னை ஒப்பு கொடுத்தாலும் யோபுக்கு அன்றைக்கு சொன்னார், அவன் பிராணனை மாத்திரம் எதுவும் செய்யாதே, எடுத்துக்கொள் என்றார். எத்தனை துன்பங்கள் வேதனைகள் வந்தாலும் யோபு ஒரு நாளும் கடவுளை மறுதலிக்காமல் இருந்ததனாலதான் இதுவரைக்கும் யோபுவையும் தானியேலையும் ஆபிரகாமையும் நினைவு கூறுகிறார். தாவீதையும் என் இதயத்துக்கு ஏற்ற பிள்ளை என்று. அதுபோல இங்கு சொல்கிறார் பாருங்கள், பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஒருவரே தேவன் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து
இந்த மனு உலகத்தை முடித்து போயிருக்கிறார். 2024 வருடங்களாக ஜீவனமோடு இருக்கிறார். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே. ஆனால் நம்ம எப்படி இருப்போம் என்றது இங்கே யோவான் சொல்கிறான். அதுக்கு தான் மரித்த பிள்ளைகளை விதைக்கிறோம் என்று சொல்கிறார். ஒரு விதை மண்ணில் வீகும் போது அது முளைத்து பலன் கொடுக்கிறது போல ஒரு நாள் பலன் கொடுக்கும். அது நாட்கள் இருக்கு. அந்த நாள் வரைக்கும் நீங்கள் இளைப்பாறிக் கொண்டிருங்கள் ஆபிரகாமன் மடியிலே என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது, அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் என்றார். வாக்கு கொடுக்கிறார். கைவிடுகிற தேவன் அல்ல. ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தார். 5 விதங்கள். ஒருத்தனுக்கு விநாயகரை பிடிக்கும், ஒருத்தனுக்கு முருகனை பிடிக்கும், ஒருவனுக்கு அம்மாவை பிடிக்கும், ஒருவனுக்கு காளியை பிடிக்கும். அப்படி அல்ல, ஒரே தேவன் தான். ஒரு வீட்டில் மனைவி பிள்ளைகள் இருந்தால் பலவிதமான சாமிகளை கும்பிடுகிறார்கள். ஏனென்றால் கடவுளுடைய மகத்துவங்கள் என்ன, கடவுள் யார் என்றதை அறிய வேண்டும். ஒரு தாய் தகப்பன் தான் ஒரு பிள்ளைக்கு இருக்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் பிள்ளைகளாக முடியாது, தந்தையாக முடியாது. அதுபோல உலகத்தின் மகத்துவங்கள் என்ன என்றதை அறிய வேண்டும். இந்து பற்றி 3 வருடங்கள் நான் படித்திருக்கிறேன். இன்றும் அதை தியானம் செய்து கொண்டிருக்கிறேன். அதுக்காக தான் தைரியமாக பேசுகிறேன். எல்கேஜியில் உட்காரவில்லை. எல்கேஜியில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு வந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவுதான் சொல்கிறேன். நான் கடவுள் படைத்ததை ரசிக்கிறேன். ஆனால் அதை நான் ஆராதனை செய்யவில்லை. அதுதான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நீங்கள் இந்த மனுவுலகத்தின் உலகம் முழுவதுமாக போய் என்னுடைய பிள்ளைகளுக்கு சத்தியத்தை சொல்லி முடித்துவிட்டு நீங்கள் இளைப்பாறிக் கொண்டு வந்து விடுங்கள். உன்னுடைய தேவைக்கு நான் இருக்கிறேன் என்று சொன்ன வாக்கு கொடுத்த தேவன் மாறாத தேவன், பொய் அறியாத தேவன், பொய் பேசாத தேவன், பொய்க்கு புலவன் கிட்ட இருந்து நம்மளை மீட்டுக் கொண்ட தேவன். இந்த நிச்சயமாக அவர் கூட இருக்கிற 1 யோவான் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிரகாரம் இந்த மாம்சத்தை ஜெயித்து நித்திய ஜீவனை வர வேண்டுமா? இந்த செய்தியை கேளுங்கள், பிற மக்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தேவன் உங்களை வழிநடத்துவாராக. என்னுடைய பலமோ என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை. நான் வாடிப்போற ஒரு புல். இந்த புல்லை எடுத்து இன்றைக்கு இந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்றால், அப்போ ஞானிகள், கல்விமான்கள் அவருடைய வேலைகளை செய்யாமல் போனதுனாலதான் இன்றைக்கு 250 வருடங்களாக இன்றைக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள் இல்லை. 100க்கு 90% ஜனங்கள் இன்றைக்கு மதத்துல தான் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கேயோ 10% ஜனங்கள் சத்தியத்தை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அந்த சத்தியத்தை பேசுகிற மனிதர்கள் மத்தியிலே ஒரு 10, 20, 50 விசுவாசிகள் இல்லை. இப்போ நானும் எவ்வளவோ முயற்சி எடுத்து நான் இந்த சத்தியத்தை பேசுகிறேன், கேட்கிற பிள்ளைகள் இல்லை. ஆனால் உலக ரீதியான வாழ்க்கைக்கு ஒரு நொடியில அடிக்ட் ஆகிவிடுகிறார்கள். வேத வசனம் இப்படி சொல்லுகிறது என்று சொல்லும் போது ஏற்றுக்கொள்ள மனமில்லை. யாருக்கு லாஸ்? மாதம் முழுவதுமாக வேலை செய்துவிட்டு அந்த கூலியை வாங்காமல் கொடுக்காமல் அந்த ஓனர் ஏமாற்றி கொண்டால் உங்களால் எப்படி தாங்க முடியுமா? அதுபோல பிறந்த நாள் முதல் கொண்டு மரிக்கிற நாள் வரைக்கும் எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் உங்களுடைய சொந்த வீட்டுக்கு நீ போகாமல் இந்த மனு உலகத்தில் இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் தான் உன்னுடைய ஆன்மாக்கு இளைப்பாறுதல். இல்லை என்றால் காத்து போல உன் ஆன்மா அலைந்து கொண்டிருக்கும். இளைப்பாறும் இடத்துக்கு போய் சேர வேண்டுமா? இல்லை, இந்த மனு உலகத்தின் காத்துல
அலைய வேண்டுமா என்றதை என் செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, சத்தியம் என்றால் பிற மக்களுக்கு செய்து ஒரு ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள தேவன் உங்களை நடத்துவாராக. என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் வாரத்துக்கு திங்கட்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை செய்திகள் கொடுக்கிறேன். தினம்தோறும் கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். கேட்கிற பிள்ளைகள் இல்லையே. அந்த நாள் அந்த நேரம் வருமென்று காத்து கொண்டிருக்கிறேன். என்னை நடத்தின தேவன், என்னை தெரிந்து கொண்ட தேவன். எந்த மனிதனால நான் கடவுளை தெரிந்து கொள்ளவில்லை. கடவுள் தான் என்னை தெரிந்து கொண்டு அழைத்த தேவன். இதுவரைக்கும் நடத்திருக்கிறார். கடைசி மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு மார்க் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள் பிரகாரம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் தியானத்தில் இருக்கிறேன். தேவன் உதவி செய்து வருகிறார். இந்த மன உலகத்தில் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று நான் கேட்கவில்லை. எனக்கு இன்றைக்கு 500 ரூபாய் வேண்டுமா, நான் ஒரு வேலை போய் செய்தால் எனக்கு 500 ரூபாய் கிடைத்துவிடும். அது என் மாம்சத்துக்கு தேவையானது. என் ஆவிக்கு தேவையானது ஒன்று மாத்திரமே கடவுளுக்கிட்ட கேட்கிறேன். இதோ அவருடைய சத்திய வேதம் முன்னாடி இருக்கிறது. தேவையானது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு வருகிறேன் இலவசமாக. அருமையான சகோதர சகோதரிகளே, இனிய தேவ பிள்ளைகளே, அடுத்த செய்தியிலே சந்திப்போம். தேவனுடைய பிரசன்னம் உங்களை மூடி மறைத்துக் கொண்டு சமாதானத்தோடு வழி நடத்துவாராக என்று சொல்லி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவிய நாமத்தினாலே இந்த ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் மேறெடுக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். தேவன் உங்களை நடத்துவாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி.